வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, டபிள்யூ வந்து ஜான்சினாவுக்கு போட்டு வச்சுருந்த பிளானை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்களாம். அது இல்லாமல் உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வந்து எலிமினேஷன் சேம்பருக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா ஒரு 2-3 நாளாக வந்து நான் போடலை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், வீடியோ போடணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் எனக்கு வரல. ஏன்னா வீடியோ போட்டாலும் யாருமே நீங்கள் பார்க்க மாட்றீங்க. அதாவது ஒரு 1000 வியூ கூட மாட்டேங்குது. அதனால் எனக்கு வந்து போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே வரல. அதனால் இனிமேல் நான் போடுறேன் அப்படின்னாலும் அது ரொம்ப ரொம்ப ரேர் தான். என்னால் நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி போடுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பலன் கிடைக்கணும். அந்த பலனே கிடைக்கல அப்படிங்கிறப்ப அது வேஸ்ட்டு தான். அதை வந்து கைவிட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். அதனால் இப்போ என்னமோ போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் போடுறேன். அதாவது ஒழுங்கான ஒரு வியூ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கம்பல்சரி தொடர்ந்து வீடியோ போடணும்பா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ரெசல்மேனியா 41 வந்து கோடி ரோட்ஸ் விசஸ் ஜான் சீனாவுக்கு தான் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் டபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ வந்து எலிமினேஷன் சேம்பரில் கூட ஜான் சீனா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஜான் சீனா தான் இந்த எலிமினேஷன் சேம்பரை வந்து வின் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனாலும் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை வந்து டபிள்யூ வச்சுருக்காங்களாம். அதாவது ஜான் சீனாவை வந்து இந்த எலிமினேஷன் சேம்பரை வந்து வின் பண்ண வைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து டபிள்யூ வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்களாம். ஏன்னா இப்போ வந்து ஜான் சீனா வந்து திடீர்னு வந்துட்டார். திடீர்னு வந்த உடனே இந்த எலிமினேஷன் சேம்பரில் வந்து ஜான் சீனாவை வின் பண்ண வச்சோம் அப்படின்னா ஃபேன்ஸ் மத்தியில் நெகட்டிவ் கமெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக வருது. அதுக்காக இப்போ வந்து ஜான் சீனாவை வந்த உடனே இந்த எலிமினேஷன் சேம்பரை வந்து வின் பண்ண வைக்க வேணாம். அப்படி வின் பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டால் டேரெக்டாக கோடியை தான் சேலஞ்ச் பண்ணுவார். கோடியை சேலஞ்ச் பண்ணாலும் கோடியை வந்து தோற்க வச்சு ஜான் சீனாவை தான் நியூ சாம்பியன் ஆக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை வந்து ஃபேன்ஸ் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது லாங்கஸ்ட் ரன்னிங் ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணி தான் கோடி ரோட்ஸ் வந்து சாம்பியன் ஆனான். அதாவது அப்பேற்பட்ட ரோமன் ரெயின்ஸையே வீழ்த்துறதுக்கு வந்து கோடிக்கு வந்து 2 வருஷம் தேவைப்பட்டுச்சு. ஆனால் அந்த கோடியை வந்து இப்போ ஜான் சீனா வந்த உடனே ஒரு செகண்டில் வந்து தோற்கடிச்சிட்டு போகிறது அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் ஏற்றுக்கப்படாது. அதனால் இப்போ வந்து இந்த எலிமினேஷன் சேம்பரை வந்து ஜான் சீனாவை வின் பண்ண வைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ டபிள்யூ சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொன்னேன். அதாவது ஜான் சீனா வந்து இப்போ இந்த எலிமினேஷன் சேம்பரை கூட வின் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. ஏன்னா ஜான் சீனாவை வந்து இந்த எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த மனி இன் த பேங்க் இருக்குது, இந்த சம்மர் ஸ்லாமில் இருக்குது. அப்போ கூட ஒரு அகைன் மேட்ச் வச்சு கூட அப்போ யார் கரண்ட்லி சாம்பியனாக இருக்காங்களோ அவங்க கூட நம்மளுடைய ஜான் சீனா கூட மேட்ச் பண்ணி கூட சாம்பியன் ஆகலாம். அப்படி இல்லாட்டி இந்த மனி இன் த பேங்கை வின் பண்ணி கூட கேஷ் இன் பண்ணி கூட ஜான் சீனா சாம்பியன் ஆகலாம். அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ அதுதான் நடக்க போகுது. ஏன்னா இப்போ வந்து ஃபேன்ஸ் மத்தியில் நெகட்டிவ் கமெண்ட் அப்படிங்கிறது ஜான் சீனாவுக்கு அதிகமாக வருதான். அதனால் டபிள்யூ வந்து இந்த எலிமினேஷன் சேம்பரை வந்து ஜான் சீனாவை வின் பண்ண வைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு டிஸ்கஷனில் இருக்காங்க. ஏன்னா ஜான் சீனாவோட பவரை யூஸ் பண்ணிக்கிறாரு ஜான் சீனா. அது இல்லாமல் அவர் வந்து டபிள்யூக்கு வந்து கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எது சொன்னாலும் தலையாட்டுற ஆடு மாதிரி தான் நம்மளுடைய ஜான் சீனா இருக்கிறாரு. அதனால் அதை வந்து ஃபேவராக இருக்காங்க. அதாவது ஜான் சீனாவுக்காக டபிள்யூ சொம்பு தூக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்லாம் அதிகமாக வருதான். அதனால் இந்த எலிமினேஷன் சேம்பரை வந்து உங்களோட ஜான் சீனா வந்து வின் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. கண்டிப்பாக அப்போ இந்த எலிமினேஷன் சேம்பரை வந்து ஜான் சீனா வின் பண்ணல அப்படின்ட்டா யார் இந்த எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ணி கோடி கூட ரெசல்மேனியா 41 மோதுவா அப்படின்னா அதுக்கான ரீசனையும் நான் சொல்லிடுறேன். அதாவது இப்போ வந்து சிஎம் பங்க் தான் இப்போ ஃபேவராக போயிட்டுருக்காரு. அதாவது இப்போ வந்து சிஎம் பங்க் விசஸ் கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் ரெசல்மேனியா 41 வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ டபிள்யூ சொல்கிறாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. ஏன்னா சிஎம் பங்க் வந்து டபிள்யூக்குள்ளே வர்றப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அந்த விஷயம் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காரு. அதாவது எனக்கு வந்து சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். அதாவது என்னை வந்து சாம்பியன் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று. 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நான் வந்து ரெசல்மேனியாவில் மெயின் ஈவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொன்று. இந்த 2 விஷயமுமே இப்போ சிஎம் பங்குக்கு நடக்க போகுது. ஒருவேளை அதாவது சிஎம் பங்க் வந்து இந்த எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டால் அவருக்கான டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிரும். அதே மாதிரி டைட்டிலுக்கு நாள் அப்படின்னா அதில் வின் பண்ணிட்டார் அப்படின்னா அது டைட்டிலும் கிடச்சிரும். 1. 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நான் வந்து ரெசல்மேனியாவில் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொன்னார்ல, அந்த ஒரு கனவும் சிஎம் பங்குக்கு நிறைவேறும். அதனால் இப்போ ஜான் சீனாவை வந்து வின் பண்ண வச்சு 70 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆக்கிறத விட இப்போ சிஎம் பங்க்கான கரெக்டான ஒரு நேரம் இதுதான், கரெக்டான ஒரு பிளேஸ் இதுதான். இதை விட்டுட்டோம் அப்படின்னு கேட்டால் சிஎம் பங்கை வந்து நம்ம வந்து சாம்பியன் ஆக்க முடியாது. அதுவும் இல்லாமல் மெயின் ஈவெண்ட் வந்து ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட் வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறக்காக இப்போ கரண்ட் பிளான் இதுதான்.
அதாவது இப்போ இதுக்கான சிச்சுவேஷன் இதுதான், கரெக்டான ஒரு நேரம் இதுதான். அதனால் சிஎம் பங்க் விசிஸ் கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஸ் மேட்ச்சு இப்போ நடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் இப்போ போய்கிட்டு இருக்காங்களாம். அப்போ ஜான்சினா வந்து சாம்பியனே ஆக மாட்டார் அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் தேவைப்படும். ஏன்னா ஜான்சினா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகணுமா ஆக வேணாமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஒருவேளை ரெசல்மனியா 41ல் ஜான்சினா விசஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமா, இல்லை சிஎம் பங்க் விசஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமா, இல்லை ஜான்சினா விசஸ் சிஎம் பங்க் விசஸ் கோடி ரோட்ஸுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் ரெசல்மனியா 41ல் நடந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரோமன் ரைன்ஸோட ரிட்டன் டேட் வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்களுடைய ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரைன்ஸு எப்போ டபிள்யூக்கு வரப்போகிறாரு அப்படின்னு கேட்டால், இப்போ நடக்க போகிற எலிமினேஷன் சேம்பருக்கு வந்து உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரைன்ஸ் வரப்போகிறாரு அப்படிங்கிறது இப்போ ஆல்மோஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது இது எதுக்காக அப்படின்னு கேட்டால், உங்களுடைய செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸை பழி வாங்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அது எதனால் அப்படின்னு கேட்டால், ஏன்னா ராயல் ரம்பிளில் வந்து ரோமன் ரெயின்ஸ் தோற்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தது யார் அப்படின்னு கேட்டால், அது முழுக்க நம்மளுடைய செத் ராலன்ஸ் தான். ஏன்னா ரோமன் ரெயின்ஸை யார் எலிமினேட் பண்ணா அப்படின்னு கேட்டால் செத் ராலன்ஸும் ரோமன் ரெயின்ஸ் செத் ராலன்ஸ் எலிமினேட் பண்ணுறப்ப தான் சிஎம் பங்க் வந்து 2 பேர்த்தையுமே எலிமினேட் பண்ணார். அதுக்கப்புறம் நம்முடைய சிஎம் பங்கை யார் எலிமினேட் பண்ணாருன்னு கேட்டால் லோகன் பால். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை. அதை நம்ம தட்டி விட்டுருவோம். ஆனாலும் ரோமன் ரெயின்ஸை எலிமினேட் பண்ணது யார், அதுக்கான முயற்சியை எடுத்தது யார் அப்படின்னு கேட்டால் முழுக்க செத் ராலன்ஸ் தான். சரிங்களா? இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ இன்ஜுரியில் இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் அதுவும் முழுக்க செத் ராலன்ஸ் தான். செத் ராலன்ஸ் மட்டும் அந்த ராயல் ரம்பிளை வந்து ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணாமல் இருந்திருந்தார் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து டபிள்யூல இருந்திருப்பார். ஏன்னா இன்ஜுரி பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய செத் ராலன்ஸ் தான். இப்போ வந்து அதே செத் ராலன்ஸ் வந்து இப்போ எலிமினேஷன் சேம்பருக்கு குவாலிஃபை ஆகிட்டார். அது இல்லாமல் இதில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து வேர்ல்டு டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா இப்போ ரோமன் ரெயின்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த எலிமினேஷன் சேம்பரில் செத் ராலன்ஸ் இருக்கான். செத் ராலன்ஸ் வந்து இந்த எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ ரோமன் ரெயின்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு தாட். ஏன்னா என்னை வந்து என்னோட மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்டால், ராயல் ரம்பிளை வின் பண்ணி நான் வந்து அதாவது நான் வின் பண்ணி ராயல் ரம்பிளை வின் பண்ணி நான் வந்து கோடியை ஃபேஸ் பண்ணி நான் வந்து டைட்டில் எடுக்கணும், அகைன் என்னோட டைட்டிலை திரும்பி எடுக்கணும் அப்படிங்கிறதா என்னோட மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்துச்சு. அந்த கனவை வந்து நீ சுக்குநூறாக உடச்சி தள்ளிட்ட. இப்போ வந்து நீ வந்து டைட்டிலுக்காக போறியா, நீ வந்து சாம்பியன்ஷிப்புக்காக ஆசைப்படுற, நீ வந்து சாம்பியனை வின் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுற, அது எப்படி சாத்தியமாகும்? உன்னோட கனவை நான் சதைக்கிறேன் அப்படிங்கிறக்காக நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக கண்டிப்பாக இந்த எலிமினேஷன் சேம்பருக்கு வரலாம். அப்படி தலை வர்றாரு அப்படின்னு கேட்டால் நம்முடைய கடைசியில் எந்த ஒரு நபர் இருக்காங்க, அதாவது நம்முடைய இப்போ செத் ராலன்ஸ் இருக்காரு, செத் ராலன்ஸு இல்லை ஜான்சினாவோ இல்லை சிஎம் பங்கோ யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அந்த ஷாக்கிங்லேயே நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் வந்து நம்மளுடைய செத் ராலன்ஸை அட்டாக் பண்ணலாம். அட்டாக் பண்ணுறனால அந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய செத் ராலன்ஸ் எலிமினேட் ஆகலாம். அதனால நம்முடைய செத் ராலன்ஸுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு பகை அப்படிங்கிறது திரும்பி இன்னும் அதிகமாச்சு அப்படின்னு கேட்டால் இவங்களுக்கான மேட்ச்சை வந்து டபிள்யூ புக் பண்ண போகிறாங்க. அது சிங்கிளாக ரோமன் ரெயின்ஸ் விசஸ் செத் ராலன்ஸுக்கான மேட்ச்சை வந்து ரெசல்மனியா 41ல் புக் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ முழுக்க வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு ஃபேஸ் ரெஸ்லராக இருக்கார். அதே அகைன் நம்முடைய செத் ராலன்ஸ் வந்து இப்போ நடந்த மண்டே நைட் ராலியை வந்து நம்முடைய ஒரு ஹீல்டனை வந்து நம்முடைய செத் ராலன்ஸை டீச் பண்ணிட்டார். அகைன் நம்ம ரெசல்மனியா 41க்குள்ளே நம்முடைய செத் ராலன்ஸ் வந்து முழுக்க ஒரு வில்லனாக மாற்றிடுவாங்க. நம்முடைய செத் ராலன்ஸ் வில்லன், நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கதாநாயகன். இவங்களுக்கான மேட்ச்சு வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் உண்மையிலுமே தரமாக இருக்கும். அதனால தான் ரோமன் ரெயின்ஸ் விசஸ் செத் ராலன்ஸ் மேட்ச்சில் வந்து இப்போ வந்து சிஎம் பங்கை வந்து ஆட் பண்ணாமல் தனியாக ஒரு ஃபியூடில் வந்து கொண்டுட்டு போயிட்டாங்க. அதனால் அகைன் நம்முடைய சிஎம் பங்க் வந்து இந்த ஃபியூடுக்குள்ளே வரமாட்டார் அப்படிங்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் சிங்கிள் மேட்சாக தான் நடக்கும். அதாவது ரோமன் ரெயின்ஸ் விசஸ் செத் ராலன்ஸுக்கான மேட்ச் நடக்கும் அகைன். ஆனால் இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகுறது என்ன அப்படின்னு கேட்டால் எலிமினேஷன் சேம்பருக்கு ரோமன் ரெயின்ஸ் வருவார் அப்படிங்கிற மாதிரி. ரோமன் ரெயின்ஸ் எலிமினேஷன் சேம்பருக்கு வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை வராமல் இருந்தால் நல்லா இருக்குமா? அப்படி ஒரு வேளை ரோமன் ரெயின்ஸ் எலிமினேஷன் சேம்பருக்கு வராரு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்முடைய செத் ராலன்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்காக தான் வருவார். அதாவது அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வருவார். அப்படி ரோமன் ரெயின்ஸ் எலிமினேஷன் சேம்பருக்கு வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை வராமல் இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை எங்களுக்கு ரோமன் ரெயின்ஸ் எலிமினேஷன் சேம்பருக்குலாம் வர வேணாம், அதுக்கப்புறம் நடக்க போகிற ரா ஸ்மாக்டவுனுக்கு வந்தாவே எங்களுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னாலும் அது உங்களோட விருப்பங்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ரெசல்மனியா 41ல் செத் ராலன்ஸ் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாகவே நடந்தால் நல்லா இருக்குமா, இதை வந்து நம்முடைய சிஎம் பங்க் இதில் ஆட் பண்ணி இதை ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக
கன்ஃபார்ம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.